ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே. ஸோ, இந்த யூனிவர்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த அழுகை. என்னடா அழுகைய வந்து இவன் சிரிச்சுட்டு சொல்றான். நான் அழுதுட்டு சொல்ல முடியாது. இந்த அழுகை வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆ மனுஷனுக்கு வந்து ஏற்படுற வந்து தாங்க முடியாத வலி, ஆ கவலை நெறைய விஷயங்கள் உண்டு. இந்த விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நம்ம நல்லது கிடையாது. பட் நம்ம ஒரு டைம்ல வந்து நம்ம மனச தீர கொட்டி தீர்த்துட்டோம், அழுதுட்டோம் அப்படின்னா, நம்ம அதுல வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா, இந்த அழுகைங்கிறது வந்து கண்டிப்பா இது வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆம்பளைங்கன்னா அழக்கூடாது, பெண்கள் அழணும். இதெல்லாம் வந்து யார் சொன்னான்னு எனக்கு கண்டுபிடிச்சா எனக்கு தெரியல. அழுகை வந்து எல்லாத்துக்கும் மனுஷ இயல்பு. ஒரு கவலை, சந்தோஷம் இந்த மாரி விஷயங்கள் வரும்போது, தன்ன மீறி வந்து ஒரு கண்ணீர் வெளிய வரும். அது உண்மையா ஸோ அதுதாங்க. அ ரொம்ப பெயின் இருக்கா உங்களுக்கு? மனசு வந்து கொட்டி தீர்த்து அழுகுங்க. அழுதுட்டீங்க அப்டின்னா, நீங்க ரொம்ப ரிலீஃப் ஆயி கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. பெட்டரா இருப்பீங்க. அ அதனால நான் அழமாட்டேன். நான் கல் நெஞ்சக்காரன் தான் இருப்பேன். தயவு செஞ்சு அந்த மாரி இருக்காதீங்க. நம்ம தான் மனிதர்கள். நமக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அவ்வளவும் நமக்கு இருக்கும். அத பிரிச்சு பார்த்து வாழ தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால நான் அழக்கூடாது. பெண் தான் அழணும். அந்த மாரிலாம் இல்லாம, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததா அழுதுருங்க. நான்லாம் படம் பார்த்துலாம் அழுவேன். ஏதாவது சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்தாலே என்னால எமோஷனலா ரொம்பலாம் வீக். ஸோ அதனால இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். சரிங்களா? ஏதாவது இருந்ததுன்னா, கண்ட இதயம் இருந்ததுன்னா, அழுதுட்டு நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஹாப்பியா இருங்க.